நளன் அவனோட ஸ்பீச் ஆரம்பிக்கணும் இப்போ. பரிமிருஜ்ய புஜாக்ர ஜன்மனா பதகம் கோகனதேன தேசதா மிருது தஸ்ய முதே அகிரத் கிரஹ பிரியவாத அமிர்த கூப கண்டஜாக. அவனுடைய இதுல இருந்து பிரியமான அந்த மதுரமான தொண்டையில இருந்து அவன் மதுரமான வார்த்தைகளை அவன் பேசினான். அது என்ன வார்த்தை? இதுதான் ஃபர்ஸ்ட் நளனோட ஸ்பீச்னு வரப்போறது இல்லையா? இது வரைக்கும் வந்து அன்னபக்ஷி தான் வந்து என்ன நீ இப்படி வந்து சீட் பண்ணிட்டியே, இப்படி நான் நம்பினேனே ஒன்ன அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டோ. அதுக்கப்புறம் அவன் விட்டதுக்கு அப்புறம் தானே அதுவும் வந்து உட்காந்துட்டு உனக்கு நலனை பண்றேன் அப்படின்னு இத்தனை நேரம் அதுதான் புலம்பித்தே தவிர நம்ம நலனோட பேச்சை கேட்கவே இல்லை இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் அவனோட பேச்சு வரப்போறது. படிங்கோ. अतो वत्पनिते सुशीलतां सत् उदाहरण आकृतौ गुणा यदि सामुद्रिक सारमुद्रणा न तुला विषये तव आकृतिः न वचो वर्त्मनि ते सुशीलता त्वद् उदाहरणा आकृतौ गुणाः इति सामुद्रिकसारमुद्रणा. அவன் பேசுற பேச்சு எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. வார்த்தைகள் ரொம்ப ஒரு இது கிடையாது, கடினமான வார்த்தைகள் இல்லை பேச்சுல. என்னன்னா ந துலா விஷயே தவ ஆக்கிருதி. உன்னோட சரீரம் ஆரம்பிக்கிறச்சே வந்து எப்பவுமே எப்பா உன்னை போல உண்டான்னு தானே ஆரம்பிக்கணும். பேச்சினுடைய சுவாரஸ்யம் பாருங்க. டயலாக்ல எப்பவுமே வந்து நீ வேஸ்ட்ன்னு ஆரம்பிக்க கூடாது. குழந்தைகிட்ட நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படிங்கப்படாது இல்லையா? உன்னை போல உண்டா, நீதான் வசதி அப்படின்னு சொல்லி மொல்லமா நம்ம வழுக்கி கொண்டு வரணும். அது மாதிரி வேணுங்கிற அவசியம் இல்லை நலனுக்கு. ஆனா ஆரம்பிக்கிற விதமே அவனுடைய பேச்சு அப்படிதான். ந தவ ஆக்கிருதிஹி துலா விஷயே. தவ ஆக்கிருதிஹி உன்னுடைய சரீரம்ங்கிறது இருக்கே, அந்த அந்த அழகான உன்னுடைய தேகம் இருக்கே, அது வந்து துலா விஷயே ந. எங்க ஆதியார் சொல்ல சரீரம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதும்பர். இவர் எஸ்விஆர் சாஸ்திரி, எஸ்வி ராதாகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் வந்து பெரிய மகான். அவரை மாதிரி ஒரு ஒரு வேர்ட்ஸ் அனலைஸ் பண்ணவா யாருமே. ஒரு சாதாரணம் சொல்றச்சு குழந்தைய பார்த்து சரீரம்னு சொல்லப்படாதும்பர், தேகாங்கணும்பர். திஹ்யத்தை வளர்றது அப்படிங்கிறதுனால தேகான்னு அந்த வேர்டுக்கு பேரு. சரீரகான சீரியத்தேன்னு அர்த்தம். சரீரம் அழியறதுன்னு அர்த்தம். வயசானவளுக்கு சரீரம்னு யூஸ் பண்ணலாம், குழந்தைக்கு போய் சரீரம்னு யூஸ் பண்ணக்கூடாதும்பர். ரொம்ப அழகா சில வேர்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து பொருத்தம் பார்த்து சொல்லணும்பர். அது மாதிரி இங்க வந்து உன்னுடைய ஆக்கிருதி இருக்கே, உருவம் இருக்கே, அது வந்து துலா விஷயே ந. உவமை உவமைங்கிறதுக்கு எடுக்கிறச்சு அன்னபக்ஷி போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்ன போய் உதாரணமா இங்க சொல்ல முடியாது. இல்லைன்னா உனக்கு வேறு ஒரு உபமை எனக்கு தெரியல. உபமா விஷயே ந அப்படிங்கிறச்சு உவமை கூறக்கூடிய ஒரு ஒரு இட் இஸ் நாட் வித் இன் த பெர்செப்ஷன் ஆஃப் எனி உதாரணம். அதான் அர்த்தம். உபமா துலா விஷயே தவ ஆக்கிருதி ந அஸ்தி. அடுத்தது தவ சுஷீலதா தே சுஷீலதா. உன்னுடைய நற்குணம்ங்கிறது இருக்கே வாக் விஷயத்துக்கு இல்லப்பா. நான் என்ன பண்றது? வச்சோ வர்த்தமனி ந வாச்சாம் அகோச்சரம். அது அவ்வளவு ஒரு நற்குணம் படைத்தவனா இருக்க. நான் உன்னை பிடிச்சேன், நீ விட்டதுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு உபகாரத்தை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கியோ இல்லையோ. அதனால வெறும் உன்னுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் மாத்திரம் ஒரு ஒரு உமையற்றதுங்கிறது இல்ல. தே சுஷீலதா அபி உன்னுடைய நற்குணத்தையும் என்னால வந்து வார்த்தைக்கு கோச்சரமாக இல்லை. வாக் வர்த்மனி வாக்கியத்தினுடைய வார்த்தைகளினுடைய ஒரு மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு இட் இஸ் நாட் வித்இன் த ரேஞ்ச் ஆஃப் மை ஸ்பீச். அதனால என்னால அதை பத்தி புகழ்ந்து பேச முடியல. ஏன் அதுக்கு வந்து ஒரு சமர்த்தனம் கொடுக்கிறார். ஏன்னா சாமுத்ரிகா லட்சணம், அந்த சாமுத்ரிகா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்திரத்துலனால அதுக்கு அடையாளமாக எதை வந்து எடுத்து கொடுக்கிறோம்னா நீதான் உதாரணம். இங்க என்ன அந்த சாமுத்ரிகா லட்சணத்துல என்ன போட்டிருக்குன்னா ஆக்கிருதோ குணாஹா இதி. ஆக்கிருத்திய பொறுத்து குணங்கள் இருக்கு.
சில பேரெல்லாம் பார்த்த உடனே இவன் நல்லவாளா இருக்கும்னு நமக்கு ஒரு மனசுல ஒன்று தோன்றது இல்லையா சில சமயம். சில பேரெல்லாம் பார்த்த உடனே இது கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றோம். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர் ஆக்கிருதி உருவத்தை பொறுத்து குணங்கள் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த சாமுத்ரிகா சாஸ்திரத்துல இருக்கு. அந்த ஆக்கிருதோ குணாஹா இது என்ன ஒரு வாக்கியம் இருக்கோ அந்த வாக்கியம் சாமுத்ரிகா சார முத்ரணா, அந்த வாக்கியமானது என்ற சாமுத்ரிகா சாஸ்திரத்தின் அடையாளமானது எது? துவது உதாகரணா, துவம்யேவ உதாகரணம். அந்த நீதான் நிதர்சனமாக எந்த ஒரு சாமுத்ரிகா சாஸ்திர சின்னத்துக்கு இருக்கோ அது அப்படின்னுட்டு அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ எப்படின்னா ஆக்கிருதோ குணாஹா இதி, ஆக்கிருதியை கொண்டுதான் குணங்கள் இருக்கு என்ற சாமுத்ரிகா சாஸ்திரத்தினுடைய ஒரு விஷயமானது உன்னை உதாகரணமாக கொண்டதாக இருக்கு. துவது உதாகரணா அஸ்தி அப்படின்னு முடிக்கணும். அன்வயம் அப்படி வருது. சரியா இருக்கா? தவ ஆக்கிருதி உன்னுடைய சரீரம் ஓமைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. உன்னுடைய சுஷீலதா நற்குணம்ங்கிறது ஓமை, அதுவும் வாக் விஷயமாக இல்லை, வாக்க தாண்டி வாசாம் அகோச்சரம். ஏன்னா அதுக்கு சமர்த்தனம் சாமுத்ரிகா சாஸ்திரத்தினுடைய ஒரு விவகாரமே எப்படின்னா ஒன்ன உதாகரணமா கொண்டிருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? ஆக்கிருதோ குணாஹா இது வாக்கியஸ்ய. ரைட்டா? ஸோ அது எப்படிங்கிறத உன் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய சுஷீலதா குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல அதை ஜஸ்டிஃபை பண்ண போறார் அழகா. அதுக்குள்ள இங்க அலங்காரம் பார்த்தேன்னா அதிசயோக்திங்கிறார். துலா விஷயத்துவமா இருந்தாலும் துலா அவிஷயம் அப்படிங்கிறதுனால இங்க சம்பந்தேபி அசம்பந்த ரூப அதிசயோக்தி. அதே வாக் விஷயத்தாவா இருந்தாலும் டிஸ்கிரைப் பண்ணலாம் குணத்தை, அப்படி இருந்தாலும் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால அங்க அதிசயோக்தி. பறவையை பார்த்து தானே சொல்றார். பறவைக்கு என்ன உபமே இன்னொன்னு கொடுத்துட்டு போலாமோ இல்லையோ அழகுக்கு, அதனால அதிசயோக்தி. இந்த இடத்துல காவியலிங்கம் ஆஃப்கோர்ஸ் சொன்னேன். அச்சேத்தனத்துல சேத்தனத்துவ ஆரோப்பம் வராதாமா? முதல்லயே இது அந்த அச்சேதன சேத்தன விஷயத்தை தாண்டி இருக்கு. ஏன்னா இந்த டெக்ஸ்டே நீங்க பார்த்தேன்னா கேரக்டர்ஸ் எப்படின்னா திவ்யா அதிவ்யா டுகெதர் இருக்கு உங்களுக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க அதை கொண்டு வர முடியாது. அது ஒரு கவியினுடைய ஒரு பிரதிபா விசேஷம் தான், கவியினுடைய கிரியேட்டிவிட்டி. ஏன்னா ஒரு ஹிமவத் பர்வதம் மலை, ஆனா அந்த மலைக்கு ஆரம்பமே குமார சம்பவத்துல அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மான்னு சொல்றார். தேவதையை ஆத்மாவாக கொண்டதுன்னுட்டு சொல்றச்சே இந்த அன்னபக்ஷியும் உங்களுக்கு ஆகாச கங்கையில இருக்கக்கூடியது. ஆகாச கங்கையில நல்ல தங்க தாமரைய சாப்பிட்டு வளர்ந்த சரீரம்ங்கிறார். அப்படி இருக்கிறச்சு இந்த பக்ஷிய நீங்க திவ்யம்னு மனுஷ லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்ஷிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும் நீங்க? அண்ட் அது சேத்தன வஸ்து தானே. இங்க எங்க இந்த அச்சேத்தனமா சொல்றேன் நீங்க அன்னபக்ஷிய? அன்னபக்ஷி அச்சேத்தனமா எடுத்துக்க முடியாது. என்ன நீங்க கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய பக்ஷி தானே அது, சேத்தனத்துவம் தானே. அதுக்கெல்லாம் என்ன மரஞ்செடி கொடி இல்லையே. அதனால பட்சிகளுக்கெல்லாம் பசு பக்ஷி மனுஷியன் எல்லாரும் சேத்தனம் தான் இங்க. கடைசி பங்கில அதுக்கு சமர்த்தனம் பண்றதுனால காவியலிங்கம். ஆமா, காவியலிங்க அலங்காரம் எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு உங்களுக்கு உத்தரார்த்த வாக்கியம் பூர்வார்த்த வாக்கியத்தை வாக்கியத்துக்கு காரணமாயிடுறது ரெண்டாவது லைன் இல்லையா? இன்னொன்னு உனக்கு உபமானமே சொல்ல முடியாதுன்னு சொல்றதுனால அது உபமானத்தோட இன்னும் ஜாஸ்தியா இருக்கனால கரெக்ட். ஏன் அதுல வெதிரேகம் இல்லைன்னா அதாவது உபமானம் ஒண்ணு இருந்து அந்த உபமானத்தை தாண்டி சொல்றதா இருந்தா உண்டு. இந்த இடத்துல ஆக்சுவலி வெதிரேகம் வெங்கியமா வேணா எடுத்துக்கலாம். எப்படின்னா எல்லா உபமான பொருள்கள் இந்த இடத்துல உபமானத்தை விட ஜாஸ்தின்னு சொல்லல டைரக்டா, நீ உவமைக்கு விஷயமாக இல்லைங்கிறத தான் சொல்றார். சோ டைரக்டா இந்த இடத்துல வெதிரேக அலங்காரம் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு பிரதீயமானம் தான் அது.
இட் இஸ் சஜஸ்டட். வத்திரேகம் வந்து இங்க வந்து வியங்கியமா இருக்குன்னு சொல்லலாம். பட் அது வந்து அவ்வளவு அழகில்லை. இது குணிபூத வியங்கிய ஸ்லோகமா எடுத்துக்கணும், துவனி ஸ்லோகமா எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த சொல்ற விதம் இன்னும் அழகா இருக்கு. ரைட்டா? சோ வாச்சியமானது வியங்கியத்தை விட வாச்சியம் உங்களுக்கு வசதியா இருந்ததுன்னா அதுக்கு வந்து குணிபூத வியங்கியம்னு சொல்றோம். ரைட்டா? சோ வத்திரேக துவனி இருக்கு, வியங்கமா சொல்லணும் அத, அவ்வளவுதான். சரி, மேல அடுத்தது படிக்கிறீங்களா? இந்த இடத்துல சுவர்ணமயின்னு இருக்கணும். ஸ்வர்ணன்னு இருந்ததுன்னா அதை மாத்தின்னு இருங்கோ, சுவர்ணனே மாத்தின்னு இருங்கோ. ஏன்னா அதுலதான் உங்களுக்கு வந்து பாயிண்டே இங்க. சுஷீலதா அண்ட் ஆக்ருதி ரெண்டுமே, ஆக்ருதி குணம், ஆக்ருதியை பொறுத்துதான் குணம் இருக்கு அப்படின்னு சொல்றச்சு இந்த அன்னபக்ஷியினுடைய ஆக்ருதி எப்படி ஸ்வர்ணமயம், சுவர்ணமயம், சுவர்ணம்னு சொல்லுவோம், ஸ்வர்ணம்னு சொல்லுவோம். சுவர்ணன்னு சொல்றச்சு சுஷ்டு வர்ணாங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கணும், அப்போதான் குணங்களுக்கு பொருந்த போறது. சுவர்ணமயி தனுகு, சுவர்ணமயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய தேகம், தனு இல்லையா, உருவம். அந்த உருவமும் மாத்திரம் இல்லாமல் வாக்கு கூட சுவர்ணமயி, நன்ற அழகான வர்ணங்களை கொண்டதாக இருக்கு. சோ உன்னுடைய ஆகிருதி மட்டும் தங்கமயம் இல்ல, உன்னுடைய வாக்குலையும் அழகான வர்ணங்கள் கொண்டதாக இருக்கு. சோ அந்த இடத்துல தனுகு அப்படி சுவர்ணமயி, அதுல ஸ்வர்ணம் தங்கம்னு எடுத்துக்கணும். வாக்கபி வார்த்தைகள் கூட சுவர்ணமயி அழகான ஒரு வர்ணங்களை கொண்டதாக இருக்கிறதுனால்தான் குணங்கள் சுஷீலதா ரெண்டுத்தையும் இங்க சொல்லிட்டார். ரைட்டா? சோ நனு தாவகி தனுகு, நனுங்கிறச்சு ஆஸ் அ சப்போர்ட். நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஸ்டைல், சம்ஸ்கிருதத்தினுடைய பேச்சினுடைய அழகு அது. நனு நான் என்ன சொல்றேன்னா, சுவர்ணமயி தனுகு, தாவகி தனுகு உன்னுடைய உருவம், பரம் சுவர்ணமயி ந, வெறும் தங்கமயமான ஆக்கிருதிங்கிறது மாற்றம் இல்லை. வாக் அபி ததா அஸ்தி, வாக்கு கூட அப்படிதான் இருக்கு இல்லையா? அடுத்தது ரெண்டாவது எப்படின்னா, என்ன அந்த குணத்தை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்ற, ரெண்டுத்துக்கும் அழகா வந்து சிம்பிள் வேர்ட்ஸா இருந்தாலும் பியூட்டிஃபுல்லா சொல்ற. தங்கமயமான ஒரு சரீரத்தை வச்சுட்டு நீ வந்து ஆகாசத்துல பறக்கிற, ஆகாசத்துல பறக்கிறது மாத்திரம் இல்ல, எங்கிட்டயும் நீ ஒரு ஃபேவரட்டிசம் காமிக்கிறேங்கிறார். ஆனா வாக் ஜாலத்துல அதை சொல்றார். பக்ஷ பாத்திதாங்கிற வேர்டு வந்து இங்க ரெண்டு மீனிங் வரப்போறது. ஒண்ணு பக்ஷாபியாம் பதித்தும் சீலம், இன்னொன்னு பக்ஷயோகோ பதித்தும் சீலம். சோ பக்ஷபாத்திதாங்கிறச்சு என்னிடத்துல உனக்கு பக்ஷபாதம் இருக்கு, ஃபேவரட்டிசம் இருக்கு, அதனாலதான் நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய உபகாரத்தை பண்ணணும்னு ஆசைப்படுற. அது வந்து உன்னுடைய நற்குணத்தை காமிக்கிறது என்கிட்ட. இன்னொன்னு பக்ஷ பாத்திதாங்கிறச்சு பக்ஷங்கள் ரெக்கைகளினால பறக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. பக்ஷ பாத்திதா, ரெக்கைகள்னால பறக்கக்கூடியதுங்கிற ஒரு குவாலிட்டி உனக்கு இருக்கு. அது எங்க நீ பறக்கிறன்னா, அனவலம்பே பதி, ஆசிரியமே இல்லாத அந்த ஆகாசத்துல உனக்கு பறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ரைட்டா? அதனால என்ன ஒரு சரீரம், உன்னுடைய சரீரமானது சுவர்ணமயி, அந்த சுவர்ணமயமான சரீரம் ஏன் அது ஆச்சரியத்தை கொடுக்கறதுன்னு சொல்றேன். தங்கத்தினால நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் வச்சுக்கோங்க, அது லைட்டா பறக்க முடியுமோ? அதுவும் அன்னபக்ஷி போல ஒரு பெரிய பறவை யோசிச்சு பார்த்தோம்னா, அதனாலதான் திவ்யம் அதிவ்யம்ங்கிறேன். ரெண்டுமே மிக்ஸ்சர் ஆஃப் போத் ஹியூமன் அண்ட் ஒரு டிவைன் குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரையே கொண்டு வர முடியாது நைஷதன்னால, ஹர்ஷன்னால, ஸ்ரீஹர்ஷனால. ஸோ தங்கத்துல நம்ம வந்து ஒரு பெரிய அன்னபக்ஷி சைஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இந்த உலகத்துல பண்ணோம்னா தூக்கவே முடியாது முதல்ல நம்மளால. அத்தனை ஒரு ஹாலோவா இருந்தா கூட வச்சுக்கோங்க, அது வந்து ஃபுல்லா தங்கத்தினால பண்ண வேண்டாம், வெளியில அப்படியே தங்கத்தினால இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கணுமா, அது தூக்கி போடுறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஐ காண்ட் ஈவன் இமேஜின் தட் ஒரு லைட்னஸ் ஃபார் இட் டு ஃப்ளை இன் தி ஆகாசம். ஸோ அவனு அந்த அந்த அன்னபக்ஷியினுடைய ஒரு ஆக்கிருத்தியில ஒரு அத்புதத்துவம் இருக்கு. அதனாலதான் அதால வந்து அனவலம்பே பதி,
ஆலம்பமே இல்லாத ஒரு ஆசிரியமே இல்லாத ஒரு பதி மார்க்கத்தில் ஆகாச மார்க்கத்தில் பக்ஷபாதிதா ந பரம். வெறும் ஆகாச மார்க்கத்துல உன்னால பறக்க முடியுங்கிறது மட்டும் இல்ல என்னிடத்திலையும் ஒரு பக்ஷபாதிதாங்கிறது உனக்கு இருக்கு. சோ ஆகிருதி உருவத்தை பொறுத்து ஆகாசத்துல பறக்கிறது அதுல ஒரு அத்புதம். அண்ட் குணங்களும் இருக்கு உங்ககிட்ட. உன்னுடைய நற்குணங்கள் காரணமாக தான் நீ என் பேர்ல ஒரு பக்ஷபாதத்தோட இருக்க, ஒரு ஃபேவரட்டிசம் காமிக்கிற இல்லையா? சோ மயி மாத்ரிஷே அபி, அந்த மாத்ரிஷேக்கும் அட்ஜெக்டிவ் இங்க என்ன? அனவலம்பே மாத்ரிஷே அபி. ஒரு ஆசிரியமே இல்லை எனக்குன்னு போய் தூது சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாதுப்பா. பொருத்தம் தமயந்திய அப்ரோச்சே பண்ண முடியலங்கிற. ஏன்னா நீயோ சொல்லிட்ட தேவர்களால கூட சுரைரபி கம்யமானா ஏஷான்னு சொன்ன. நீ அப்படி இருக்கிறவளை நான் எப்படி போய் அப்ரோச் பண்ண முடியும்? அப்ரோச் பண்றதுக்கு சரியான ஒரு தூது போகிறதுக்கு நீ ஒண்டிதான் இங்க இருக்க. அப்போ உனக்கு என்னிடத்துல நீ ஒரு ஃபேவரட்டிசம் காமிக்கிறன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அது உன் நற்குணத்தை என்கிட்ட காமிக்கிறது இல்லையா? இத அன்வயம் பண்ணி அர்த்தம் சொல்றத விட புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அத்தனை இருக்கு. அப்படிதான் எனக்கு தோன்றது. அன்வயம் ரொம்ப சுலபம். சா அந்த பக்ஷபாதிதாங்கிறது பரம் அனவலம்பே பதி ந, வெறும்ன ஆசிரியம் இல்லாத, அதாவது ஆதாரம் இல்லாத ஒரு மார்க்கத்தில், அதான் ஆதார மார்க்கமா போடுறார். இது சப்தமி 3 விதம். சப்தமி எப்படின்னா ஔபஸ்லேஷிகம், ஆதாரம், அதுக்கப்புறம் வைஷயிகம்னு 3 விதமான சப்தமி சொல்லுவார். அதிகரண சப்தமி சொல்றச்சு அதுல ஔபஸ்லேஷிகம்ங்கிறச்சே கட்டே ஆஸ்தேன்னு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது பாயில உக்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறச்ச பாய பூரா வியாபிச்சு உட்காரல, பாயில ஒரு கோணத்துல உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சோ ஔபஸ்லேஷிகம்னு அந்த சப்தமிக்கு. இன்னொரு சப்தமி ஆதார சப்தமின்னு சொல்றோம். அது ஆதார சப்தமிங்கிறச்சு இப்ப பதி கச்சத்தின்னு சொல்றச்சு மார்க்கத்துல போயிட்டு இருக்கான்னா மார்க்கத்தை பூரா வியாபிச்சும் போக முடியுமோ இல்லையோ? தப்பில்லை அந்த இடத்துல. நினைவு வந்ததுன்னா சொல்றேன். ஏன்னா கௌமுதி உதாரணம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இதுக்கு விஷய சப்தமிக்கு மோக்ஷ இச்சாம்பர், மோக்ஷ விஷயமாக்க விஷயத்தில் ஒரு ஆசை அப்படின்னு வைஷயிக சப்தமின்னு. இந்த இடத்துல 2 சப்தமியும் சொல்றார், ஆதார சப்தமி அண்ட் வைஷயிக சப்தமி. ஏன் ஆதார சப்தமின்னு சொல்றேன்னா நிராதாரமா இருக்கக்கூடிய மார்க்கத்தை ஆதாரமா வச்சுட்டு நீ பறக்கிற, அந்த மார்க்கத்துல போறேன்னு தானே சொல்றார். அதுக்கப்புறம் நிராசிரியம், ஆசிரியமே இல்லாத ஒரு விஷயம். என்கிட்டெல்லாம் நீ ஒரு பக்ஷபாதம் காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அனவலம்பே மயி மாத்ரிஷே அபி, நீ ஒரு பக்ஷபாதத்தை காமிக்கிற, என்னையும் ஒரு விஷய சப்தமியா வச்சுட்டு நீ விவகாரம் பண்ற. தன்னை தான் ஒரு பொருட்டே இல்ல. மாத்ரிஷே அபி அனவலம்பே மாத்ரிஷே அபி, தாம் பொருட்டே இல்ல, என்னிடத்துல போய் நீ உன்னுடைய ஒரு பக்ஷபாதம்ங்கிற ஒரு விஷயத்தை நீ வைக்கிற இல்லையா? என்ன இருக்கு பக்ஷபாதிதாங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்லேஷம் வந்துடுறது. இருக்கட்டும், ஸ்லேஷ அலங்காரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு உபமா நிறைய. நான் வரேன் சொல்றேன், திருப்பி ஒரு தடவை அதை சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல தாவகி வபுஹு தாவகி தனுஹு நபரம் சுவர்ணமயி கிம். சோ உன்னுடைய இந்த சரீரம்ங்கிறது வெறும்ன உன்னுடைய சரீரம் மட்டும் ந பரம் சுவர்ணமயி, சுவர்ணமயமாக இல்லை. சரீரம் மட்டும் சுவர்ணமயமா இல்ல. அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுதா? அடுத்தது வாகபி தாவகி, உன்னுடைய வாக்கும் கூட சுவர்ணமயமாக இருக்கு. சுவர்ணமயிங்கிறதுக்கு அகைன் 2 மீனிங் அந்த இடத்துல. தங்கமயமா இருக்கு உன்னுடைய சரீரம், உன்னுடைய வாக்கும் நல்ல வர்ணங்களோட கூடினதாக இருக்கு. அதே மாதிரிதான் கீழையும் அப்ளை பண்ணணும். தவ பக்ஷபாதிதா தாவகி, அந்த தாவகிங்கிற மேல இருக்கக்கூடிய அந்த வேர்டை கீழையும் சேர்த்துக்கோங்க. தாவகி பக்ஷபாதிதா, உன்னுடைய பக்ஷபாத தன்மைங்கிறது இருக்கே அது
பரம் அனவலம்பே பதி கேவலம் ந கேவலம் பரம் அனவலம்பே பதி அபிது. அந்த அர்த்தத்துல அந்த நவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேவலம்ங்கிறது இல்ல, ரெண்டு இடத்துலயும் ந கேவலம்னு போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து மனசுல புரிஞ்சிடும், அன்வயமாயிடும். சரியா? ந கேவலம் அனவலம்பே பதி பரந்து மாத்ரிஷே அனவலம்பே ஜனே அபி சா பக்ஷபாதிதா அஸ்தி ஏவ. புரியுறதா? அப்போ அந்த அனவலம்பை கொஞ்சம் திருப்பி ஒரு மாதிரி. அவலம்பம்னா என்ன? அவலம்பம்னா என்ன? ஆசிரியம், பிடிப்பு. பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த பிடிப்புங்கிறது ரெண்டு. ஒண்ணு வந்து ஆசிரியம் இல்லாத ஆகாசம் என்ற ஒரு மார்க்கத்தில் ஒன்னால பறக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அதே சமயத்துல ஆசிரியமே இல்லாத யாரிடத்துல நான் போய் என்னுடைய விரகதாபத்தை சொல்லுவேன், ஆசிரியமே இல்லாத எனக்கு நீ வந்து ஒரு பெரிய பிடிப்பு மாதிரி இருக்க. அந்த விரகதாபத்தை வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் அவர். தாபத்தினால தவிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கு நீ வந்து அப்படியே ஒரு பனி மழை மாதிரி நீ இருக்க, பனி காத்து, இந்த சிலு சிலுன்னு அந்த ஒரு பனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காத்து போல நீ எனக்கு இருக்க அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல அது சொல்லுவார். அந்த பக்ஷபாதிதாங்கிறத எப்படி காமிச்சிருக்கு அந்த அன்னபக்ஷிங்கிறது. அந்த கடைசியில இருக்கிற மாதிரி எடுக்கணுமா? பக்ஷபாதித ந கேவலம்னு சேர்த்துக்கோங்க மாமா, அப்பதான் அது ஒட்டி வரும். ஏன்னா அவனிடத்துல பக்ஷபாதி இருக்குன்னு எடுத்துக்கணும். சோ அன்வயத்தை பார்த்துட்டேன்னா ஈஸியா இருக்கும். அந்த பந்தோட புக்ல வந்து அன்வயம் கிளீனா இருக்கு. தாவகி பக்ஷபாதிதா பரம் அனவலம்பே பதி ந கேவலம் கிமு மாத்ரிஷே அபி சா பக்ஷபாதிதா அஸ்தி ஏவ. அப்போ ஓட்டி வரும். न स्वर्णमयी सुवर्णमयी तनुः परं ननु किं वागपि तावकी तथा न परं पथि पक्षपातिता अनवलम्बे किमु माद्रशे अपि सा. அடுத்தது படிங்கோ. ऋषथाप बृहा मया भवान् मरुदा साधु तुषारसारवान् धनिनामितर सतां पुनः गुणवत् பிருஷ தாபபிருதா மயா பவான் மருதாசாதி துஷார சாரவான். ரொம்பவும் தவிச்சுன்னு இருக்கக்கூடிய எனக்கு அப்படியே ஒரு சாரலோட ஒரு இப்ப இந்த சாரலோட ஒரு காத்து வந்ததுன்னா எப்படி குளுகுளுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நீ வந்து எனக்கு அடைஞ்சதுங்கிறது. என்கிட்ட நீ வந்த அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு விரக தாபத்தினால தவிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கு அது ஒரே அந்த தாபத்தை போக்கக்கூடிய ஒரு துஷார பனிமழை மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு வந்து ஒரு அர்த்தாந்தர நியாசம் வைக்கிறார் அந்த இடத்துல. பிருஷ தாப பிருதா மயா பவான் ஆசாதி. இந்த இடத்துல வந்து இந்த பிரயோகம் கர்மணி பிரயோகம் இல்லையா, பாசிவ் வாய்ஸ். எப்படின்னா பிருஷ தாப பிருதா மயா, ரொம்பவும் ஒரு தாபத்தை கொண்டவனான மயா என்னால் பவான் தாங்கள் துஷார சாரவான் மருத்து ஆசாதி, நீதான் எனக்கு வந்து ஒரு துஷார பனி சாரவானு பனிய வந்து சாரமாக கொண்ட ஒரு மருத்து காற்று, நீதான் அந்த காத்து, அந்த காத்து ஆசாதி அடைய பெற்றேன். ஸோ நான் அகம் துவாம் பிராப்தவானுங்கிறத அது எப்படி பிருஷம் தாபிதா அகம், ரொம்பவும் தாபத்தோட இருக்கக்கூடிய நான் அப்படியே ஒரு துஷார சாரவானு துஷாரம் பனியை உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய மருத்து காற்றான தங்களை அடைந்தேன். ஆசாதித்தவான். ரைட்டா? இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஆமா அடைய பெற்றீர் அப்படிங்கிறோமோ இல்லையோ, அதுதான். ஸோ அந்த லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா வெகு தாபம் கொண்ட பிருஷ தாபபிருதா மயா என்னால் துஷார சாரவான் மருத்து பவான். ஸோ பனியை சாரமாக கொண்ட, ஸோ அதாவது பனி அந்த சாரலோட இருக்கக்கூடிய காற்றான தாங்கள் அடைய பெற்றீர்கள் ஆசாதி. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம்.
அவனுக்கு வந்து நீ தான் கிடைச்ச அப்படின்னு சொல்றச்சு இப்ப என்ன சொல்ல வரேன்னா பிருஷ தாபங்கிறச்சு ரொம்ப நீ கஷ்டப்பட்டு இருக்க அப்படியே தங்கமயமா நான் வந்து நின்ன உடனே உன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துருத்தோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்றாத. மற்றவாள்லாம் எப்படி நினைப்பான்னா இந்த ரொம்ப செல்வத்திலேயே வந்து ஒரு குறியா இருக்கக்கூடியவாளுக்கு வந்து செல்வம் கிடைச்ச உடனே அதுதான் வசத்தின்னு நினைச்சுப்பா. ஆனா நல்லவர்களுக்கு என்னன்னா குணத்தோட இருக்கக்கூடியவா அந்த பர்சன் சத்சங்கதிகி கிடைச்சாதான் அவளுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா நினைப்பா. ஸோ நான் வந்து இங்க வெறும் உன்னுடைய தங்கமயமான ரக்கையை பார்த்துட்டு நான் வந்து அப்படியே மோகிச்சு உன்னை பிடிச்சிட்டேன் உன்னோட பேசணும்னு ஆசைப்படுறேங்கிறத நீ நினைச்சுக்காத. தே சுஷீலதா ஏவ மம ஆகர்ஷண குணகான்கிறார். என்னை வந்து இழுக்கக்கூடியது என்னன்னா உன்னுடைய நற்குணம் தான். அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக 2வது லைனுங்க அர்த்தாந்தரநியாசம் வைக்கிறார். நான் ரொம்ப தாபத்தோட இருக்கிறவன், அதனால எனக்கு நீ வந்து ஒரு பெரிய ஒரு அந்த தாபத்தை போக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி மயமா நான் உன்னை பார்க்கிறேன். இது வெறும்னா ஒரு அழகு பொருளாகவோ இல்லை கொண்டு போய் மியூசியத்துல வைக்கிறதுக்கோ நான் உன்னை பார்க்கலங்கிறார். எதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எப்படி சொல்றாருன்னா தனினாம் இதரஹா ஏவ சந்நிதிஹி. தனினாம் செல்வந்தர்களுக்கு, அதாவது செல்வந்தன்னு இல்லாத அந்த இடத்துல செல்வத்தையே குறிக்கோளா வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே அவர்கள், அந்த லக்ஷ்மி மதகாங்கிறது எப்படிங்கிறது சுகநாசரை படிக்கணும். அது வந்து எப்படி ஆட்டி வைக்கும்னா நமக்கு வந்து தங்கத்தை தவிர அந்த கோல்டோ இல்ல செல்வமோ அதை தவிர வேற எதுலயும் நமக்கு வந்து புத்தி போகாது. ஆனா நான் அப்படி இல்லப்பா. என்ன சதாம் நல்லவர்களுக்கு எப்படின்னா குணவதாம் சந்நிதிஹி ஏவ சந்நிதிஹி. குணவதாம் குணம் பொருந்தினவர்களின் சேர்க்கை. சந்நிதிங்கிறச்சு இங்க சங்கமஹா அல்லது சாமீப்பியம். அந்த குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் சாமீப்பியம் தான் சந்நிதிஹி. சம்யக்கு நிதிஹி பொக்கிஷம், ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறார். சந்நிதிங்கிற வேர்டை வந்து இங்க 2 மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சி துனிம்பா எந்த வியாக்கியாதாவும் போடலை, அதனால எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் சந்நிதிஹி ஏவ சந்நிதிங்கிற இடத்துல அவர்களுடைய ஒரு சந்நிதி அவர் எதிர்ப்புல இருக்கும் சாமுக்கியம்ங்கிறது இருக்கு, அதுதான் சந்நிதி. அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். செல்வந்தர்களுக்கு வேணா ஒரு இதரகான்னு அந்த மற்றது இருக்கு, அதை வாயால கூட சொல்லலையாம். அது தன் வாயால சொல்றதுக்கே அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் குணத்தையே பாக்குறான். எங்கடா நான் வந்து ஆக்கிருத்தின்னு சொல்றேனே, நீ வந்து சரீரத்தை பார்த்து மோகிச்சுட்டேன்னு ஒருவேளை அந்த அன்னபக்ஷி ஒரு க்ஷணம் நினைச்சுட்டு வச்சுக்கோ. அதை வந்து சரி கட்டுறதுக்காக சொல்றார். வேற ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் விரகத்துல. பிருஷ தாப பிருதா மயா, அதனால நீ வந்தது எனக்கு அப்படியே ஒரு குளிர்காத்து மாதிரி இருக்கு. துஷார சாரவான் மருத்து இவ பவான ஆசாதி. நீ வந்து எனக்கு வந்து அடைந்த அது எப்படி தனினாம் வண்ணா ஈதரஹா சந்நிதிஹி. தனினாம் செல்வந்தர்களுக்கு வண்ணா ஈதரஹா சுவர்ணம் முதலிய மற்ற செல்வங்கள் எல்லாம் ஒரு சந்நிதிஹி சம்யக்கு நிதிஹி ஒரு பொக்கிஷமா அவள்லாம் நினைப்பா இல்லையா. ஆனால் நல்லோர்களுக்கு சதாம் குணவத் சந்நிதிஹி, குணங்கள் பொருந்தின குணவதாம் சந்நிதிஹி ஏவ, நல்லவர்களுடைய குணங்கள் பொருந்தினவர்களுடைய சந்நிதிஹி சாமுக்கியம் சாமீப்பியம் அதுதான், அல்லது சேர்க்கை. அந்த ஒரு சேர்க்கை தான் நல்லவர்களுக்கு ஒரு சந்நிதி பொக்கிஷம்னு நினைக்கிறோம். தேவையில்லாத செல்வத்துல வந்து ஒரு ஆசை இருக்கக்கூடாதுன்னு இதுதான் வந்து காவி பிரகாஷக்காரர் வந்து சொல்றார். எப்படி நம்ம நடந்துக்கணும் இல்ல விவகார விதேங்கிறது இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கான்வர்சேஷனும் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சம்வாதகாங்கிறதே ஒரு பெரிய டாபிக். எப்படி கன்வர்ஸ் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொருத்தர் கான்வர்சேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ மோனோலாக். இன்னொருத்தரோட பாவத்தை புரிஞ்சுண்டு நம்ம பேசுறோங்கிறத தெரிவிக்கணும். அந்த இடத்துல ஒரு க்ஷணம் அந்த அன்னபக்ஷி வந்து யோசிச்சு சொல்லி தோல்லியோ, உன்னோட கோஷத்துல இல்லாத ஒரு செல்வமா நீ எதுக்காக என்ன பிடிச்சுண்டன்னு அது ஏசி தோல்லியோ, அதுக்கெல்லாம் இங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நீ சொன்னப்பா அப்படி நினைச்சுன்றாத என்னை பத்தி, உன் குணங்களை பார்த்துதான் நான் வந்து அட்ராக்ட் ஆகி வந்திருக்கேன் அப்படிங்கிறது இல்லையா. ஆக்கிருத்தியை பொறுத்து குணமும் இருக்குமோங்கிறதுக்காக நான் பிடிச்சேன்னு இருக்கலாமே, அதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தானே இது இருக்கு.
திருஷதாப பிருதா மயா பவான் மருத் ஆசாதி துஷாரசாரவான் தனினாம் இதர சதாம் புனர் குணவத் சந்நிதிரேவ சந்நிதிஹி. ரைட்டா? நெக்ஸ்ட். ததசஸ்துரிமா கதைவதா விஜகத் மோகமௌஷதி மம அதுனா தவ சம்சிகேன து ஸ்வத்ருஷா ஏவ அதிகதாம் அவைனிதாம். சதச 100 முறை நான் அவளை கேட்டிருக்கேன், அவளை பத்தி, தமயந்திய பத்தி. இன்னைக்கு நீ பேசின உடனே என் கண் முன்னாடி அவ வந்துட்டா மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரோ இல்லையோ, முதல்ல பிரைஸ் பண்ணணும், அப்புறம் அந்த அன்னபக்ஷி சொன்ன விஷயத்தை இப்போ எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ உன்னை போல உண்டான்னு சொன்னார் நளன். அடுத்தது இது பேர் என்ன தப்பா நீ இட போட்ட, அப்படி இல்லைன்னா அப்படிங்கறத ஒரு சூச்சகமா சொன்னார் ஒரு ஸ்லோகத்துல. அதுக்கு மேல பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. குணதோஷோ புதோ கிருண்ணன் இந்துக்ஷ்வேடாவி வேஸ்வரஹா, அது என்ன, சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. குணம் தோஷம் இது ரெண்டுத்தையும் புதஹா கிருண்ணன்னு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான்னா குணம் தோஷம் எல்லாத்தோடையும் தான் கிரகிப்பான் எதிரில் இருக்கக்கூடிய பர்சனை. ஆனா அந்த இடத்துல சிரசா ஸ்லாகதே பூர்வம், குணத்தை தலையில வச்சு கொண்டாடணும். எப்படின்னா இந்து க்ஷ்வேடா விவேஸ்வரஹா, பரமசிவன் இந்து சந்திரனையும் எடுத்துக்கிறார், அந்த சமுத்திரத்திலேருந்து வந்த சந்திரனையும் எடுத்துக்கிறார், க்ஷ்வேடம் விஷம் அதையும் கிருண்ணாதி எடுத்துக்கிறாரு, சமுத்திரன் கொடுத்ததேன்னுட்டு. ஸோ குணம் தோஷம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றார், சிரசா ஸ்லாகதே பூர்வம், தலையில வச்சு கொண்டாடுறார் சந்திரனை. தோஷமா இருக்கோ இல்லையோ விஷம், அதை பரம் கண்டேனி எச்சதி, தானும் உள்ள எடுத்துக்கல வெளியிலயும் கொட்டல, அப்படியே அந்த கழுத்துலயே வச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா தான் எடுத்துட்டா தன்னை அழிச்சிருமோ தனக்கு. அதாவது இந்த விஷயம் நம்ம ஒரு தோஷம் மற்றவாளை பத்தி கேட்டோம்னா அதை உள்ளுக்குள்ளேயே வாங்கிட்டு அதை சரவணா பண்ணவே கூடாது. அது அப்படியே அந்த இடத்தோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், மற்றவாளுக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு கத்து தருது நமக்கு இல்லையா? அத மாதிரி இங்க ரொம்ப சொல்லல, தோஷத்தை பத்தியே சொல்லல, குணத்தை மாத்திரம் எடுத்து காமிக்கிறார். ஆனா நமக்கு புரியறது நளன் அங்க ஒரு பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கோன்னு நமக்கு தோன்றது, அவ்வளவுதான். அவன் பேசல, நளன் உத்தம குணம் இல்லையா, நாயக்கன் இல்லையா? அதனால சதசா ஸ்ருதி மாகதா. இப்போ விஷயத்துக்கு வர, 100 முறை அவளை பத்தி நான் கேட்டிருக்கேன். சதசா ஸ்ருதிம் ஆகதா ஏவ சா, அந்த தமயந்தி அவ எப்படி, திரிஜகன் மோக மகௌஷதிஹி, 3 உலகத்தையும் அல்லது 3 உலகத்திலும் மோகிக்க வைக்கும், 3 உலகத்தையும் மோகிக்க வைக்கும் ஒரு மருந்து போல இருக்காவ. மகா ஓஷதிஹி, என்ன ஓஷதி, மோகன ஓஷதி, சம்மோகன வித்யா மாதிரி, மூவுலகத்திற்கும் ஒரு மயக்க மருந்து மாதிரி இருக்காவ. மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகு பொருளாக என்னுடைய காதுக்கு எட்டிருக்கா பலமுறை. மம ஸ்ருதிம் ஆகதாயேவ சா, நான் கேட்கலன்னு இல்லை அவளை பத்தி. அமுனா தவ சம்சித்தேன அல்லது அதுனா தவ சம்சித்தேன, தவ சம்சித்தேன, இப்போ நீ அவளை பத்தி புகழ்ந்த பத்தியா, அவ இப்படி அவ அப்படின்னுட்டோ அந்த, அதனால இப்ப எனக்கு என்ன ஆயிடுத்து, ஸ்வதிருஷாயேவ, தன்னுடைய கண்ணினாலேயே, அதிகதாம் இவ தாம் அவைமி, என் கண்ணுனால அவளை டைரக்டா நான் பார்த்துட்டா மாதிரி நான் நினைக்கிறேன். பிரத்யக்ஷாயமானா இவ, அப்படியே டைரக்டா என் கண் முன்னாடி நிறுத்தி வச்சா மாதிரி இருக்குப்பா நீ சொன்ன கதை, அவளை பத்தி சொன்ன அந்த புகழ்ச்சி எல்லாமே. சோ அண்மை அப்படி, திரிஜகத்து மோக மகௌஷதிஹி சா, மூவுலகத்தையும் மோகிக்க வைக்கும் ஒரு பெரிய ஔஷதி மாதிரி இருக்கக்கூடியவள். சா, அந்த பெண்ணு, தமயந்தி, சதசஹ 100 முறை, மம என்னுடைய, ஸ்ருதிம் ஆகதா ஏவ காதிற்கு எட்டினவள் தான். அதாவது என் காதுபட நான் கேட்டிருக்கேன் அவளை பத்தி, 100 முறை கேட்டிருக்கேன் தான், அடையப்பெற்றவள் தான். அமுனா அல்லது அதுனா இப்பொழுது, ஆனால் தூன்னு ஒண்ணு போட்டிருக்காரோ இல்லையோங்க, அந்த தூ கிந்து, ஆனால் இப்பொழுது, தவசம்சித்தேன உன்னால் உன்னுடைய புகழால், தாம் அவளை, ஸ்வதிருஷாயேவ என்னுடைய கண்களினாலேயே அடையப்பெற்றதாக, ஆகதாம் இவ அவைமே எண்ணுகிறேன். இடத்துல பாவிகாலங்காரம்னு பேரு.
பாவிகா அலங்காரத்துல வந்து பூத விஷயம் பவிஷ்யத் விஷயம் ரெண்டுத்தையுமே பிரத்யக்ஷமாக பார்க்கிற மாதிரி வர்ணிச்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து பாவிகா அலங்காரம்னு பேரு. பல முறை நமக்கு வந்து பூத விஷயத்தை வந்து பிரத்யக்ஷாயமானம் நம்ம பார்த்திருக்கோம். மேக சந்தேஷத்துல கூட இருந்தது. அப்படியே அந்த ஆலானத்துல கட்டியிருந்த அந்த யானை வந்து இந்த இடத்துலதான் வந்து இந்த உஜ்ஜயினியில விருத்தர்கள் எல்லாம் வந்து கதை சொல்லுவாம்பா, இந்த இடத்துலதான் அந்த யானையை கட்டியிருந்தான், இந்த இடத்துலதான் அப்படின்னு சொல்லிருவான். பிரத்யும்னனா பிரத்யும்னனோட கதையை தானே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அபிஞான சகுந்தத்துல 2 தடவை வரும். ஒரு தடவை வந்து அவர் வந்து அந்த ரிஷி மாரீச்சர் வந்து அந்த ஃபியூச்சர்ல வந்து உனக்கு வந்து சக்கரவர்த்தி லட்சணத்தோட ஒரு குழந்தை பிறக்கும்னு ஒரு தடவை சொல்றேன். அது பாவிகா அலங்காரம் இல்லையா அந்த இடத்துல? இல்ல, அந்த என்னன்னா அதுல வந்து துஷ்யந்தனோட பதில், துஷ்யந்தன் வந்து மாரீச்சன் ஆசீர்வாதம், மாரீச்ச ரிஷி ஆசீர்வாதம் பண்ண உடனே துஷ்யந்தன் பதிலுக்கு சொல்லுவான், பின்னாடி நடக்க போற பலனை நான் இப்பவே அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவான். ஆமா ஆமா, அதாவது அவன் வந்து அவர்கிட்ட வரைச்சு எல்லாரும் அந்த இடத்துல பாவிகா அலங்காரம் கிடையாது. பாவிகா அலங்காரம் கிடையாது அந்த இடத்துல. அந்த இடத்துல கிடையாது. See, future prediction is not பாவிகா அலங்காரம். ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பிரத்யக்ஷமா பார்க்கறதுங்கிறது தான். இட் இஸ் நாட் ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாவிகா அலங்காரம். பாவிகங்கிற அலங்காரம் வந்து பின்னாடி பார்க்க போகிறத இப்பவே என் கண் முன்னாடி பார்க்கற மாதிரி இருக்குன்னு சொல்றதுதான். அப்படி வர்ணிக்கப்படணும், அப்போதான் அது பாவிகா அலங்காரம். அல்லது முன்னாடி நடந்த விஷயத்த தோ இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்றச்சே அது பாவிகா அலங்காரம். சோ பூத பவிஷ்யத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரத்யக்ஷாயமானம்ங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துல. அப்போதான் பாவிகா அலங்காரம் வரும். வெறும் ஜோசிய ப்ரெடிக்ஷன்ஸ் will not be considered as பாவிகா அலங்காரம். உத்தரராமச்சரித்திரத்துல ராமர் அங்க வர்றாரு, அப்ப நிறைய அந்த சமூக பேசும்போது சொல்றாங்க, இந்த மலை தான் நான் இருந்தேன் பார்த்தேன் அப்படின்னா. ஆமா ஆமா, அந்த இடத்துல நிறைய வரும். அதே மலைதான் இங்க இருக்கு, அதே நதி இருக்கு, கரெக்டாமா இருக்கு. ஆமா, அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பாவிகா அலங்காரம். முன்னாடி பின்னாடி நடந்ததோ முன்னாடி நடந்ததையோ இப்போ நேரடியா பாக்குற மாதிரி இருந்ததுன்னா அதற்கு வந்து பாவிகா அலங்காரம்னு பேரு. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மேக சந்தேஷத்தை பாருங்கோ, அந்த இடத்துலயும் இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சது. அதுல வந்து உஜ்ஜயினி வர்ணனையில அந்த விருத்தர்கள்லாம் கதை சொல்லுறா. கதை சொல்றது எந்த உஜ்ஜயினி நகரத்துல இப்போ நகர கிராம விருத்தாள்லாம் கதை சொல்லிட்டு இருக்காளோ இந்த இடத்துலதான் தபர் இந்த ஆலான ஸ்தம்பத்துலதான் வந்து யானை கட்டி இருக்கு, பிரத்யும்னன் வந்து இது பண்ணா அப்படின்னு விட்டு கதை சொல்லுவா. அந்த இடம் உங்களுக்கு பாவிகா அலங்காரம் அழகா இருக்கும். இங்க வந்து பின்னாடி நடக்க போறத நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கறச்சு அந்த பிரத்யக்ஷம். அவளை பார்க்காட்டா கூட காதுக்கு எட்டினவளாக இருந்தாலும் நீ கூறினதை வச்சுண்டு நேரடியா பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. சோ சதசஹா ஸ்ருதி மாகதா ஏவ சா த்ரிஜகன் மோக மஹௌஷதிஹி மம அமுனா தவ சம்சிதேன தூ ஸ்வத்ரிஷைவ அதிகதாம் அவைமி தாம்.